அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்தே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா வள்ளுவம் நேயர்களுக்கு சில புதிய தகவல்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் இருவரும் பேசுவது வள்ளுவம் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் பத்திரிகையாளனாக ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன். அந்த உறுதிமொழி என்பது, நான் சொல்லுவது இருட்டடிப்பு செய்யாமல் செய்கிறேன். 5 புது விஷயம் சொல்ல போறேன். குதிரை பேரம் தொடர்பான ஆவணங்களை காவல்துறையிடமிருந்து இடி பெற்றுக்கொண்டது என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. செந்தில் பாலாஜி தொடர்புடைய 5 நபர்கள் 60 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணத்தை குதிரை பேரம் மூலமாக செலவு செய்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இடி உள்ள வந்திருக்காங்க அப்படின்றப்போ யாரை விசாரிக்க போறாங்க என்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இடி உள்ள வந்துடுச்சுன்னாலே ராபின்சன், பாஜக மத்திய அரசு உள்ளே வந்துதான் அர்த்தம். அரசியல், நான் இதை 3 பிரிவுகளாக பிரிக்க ஆசைப்படுகிறேன். அரசியல், கட்சி, தனிப்பட்டது 3 பிரிச்சுட்டு ஒரு டாட்டா பட்டுமான வள்ளுவ நேயர்களுக்கு புரிதலுக்கு என்னுடைய அணுகுமுறை நான் சொல்றேன். அமித்ஷா கையில போடும். ஏற்கனவே டிஎம்கேவை அவர் ராஜ்யசபா லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. 2025-26 மே டிஎம்கே உட்காடுக்கே பெய்துங்கான்னு சொன்னார். அதாவது வாழை மரத்தை பிடிங்கிற மாதிரி எரிஞ்சிடுவேன் அப்படின்னாரு. எரிஞ்சிட்டார். அவங்க வரலையே தவிர எரிஞ்சிட்டார். இப்ப டிஎம்கேங்கிறது இல்லாத படிச்சு. அதுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்துருச்சுன்னா இதுல இருந்து 2 விஷயம் தெரியுது. நான் அரசியல் ரீதியாக சொல்லுகிறேன். ஒருவேளை தமிழக போலீசார் மீது விசாரணை செய்யும் பொழுது, ஏன்னா இந்த இது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா ராபின்சன், அந்த அருள் நீக்கினதுக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வரதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு அருள் ரைடு விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஐபிஎஸ் அருண் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்கு. அதெல்லாம் சம்பந்தப்பட்டதான்னு நான் நினைக்கிறேன். 1 2 இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சிபிஐ உள்ள வந்துடும். எப்பவுமே சிபிஐக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் டிஆர்ஐ இந்த 3த்துக்குமே தொடர்பு உண்டு. எந்த கேஸா இருக்கட்டும், சப்போஸ் ராஜகோபாலனோ இல்ல ராபின்சனோ XYZ ஒன்னுக்கு மாட்டீங்கன்னா மீதி 3 ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஏன்னா ஒண்ணு இன்டர்லிங்க்டு, ஒன்னு தொடர்பு உடையது. இப்ப மணி பேரம், இப்ப பாருங்க, சின்ன உதாரணத்தை சொல்றேன். மணி லாண்டரிங் சொன்னீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் வரணும்னு அவசியம் கிடையாது ராபின்சன். நீங்க இடது கையில இருந்து வலது கை போனாலும் சரி, வலது கையில இடது கை போனா அதுவே மணி லாண்டரிங். சின்ன உதாரணம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்றேன். இந்த கேஸுக்கு ஒத்துழைப்பு ரிலவெண்டா இருக்குது. நேஷனல் ஹெரால்ட் கேஸ். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பெயில்ல இருக்காங்க மணி லாண்டரிங் கேஸ். வெளிநாட்டுல இருந்து பணம் வரல. யங் இந்தியாவுக்கு நேஷனல் அனுப்பிச்சாங்க பணத்தை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி எனக்கு கிடைக்கக்கூடிய இன்று காலை எனக்கு கிடைத்த தகவலை புது தகவலாக நான் வள்ளுவம் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னைக்கு இந்த குதிரை பேரம் நடந்ததோ அதுக்கு முதல் நாள் 40 கோடி வந்திருக்குதுங்க மொரீஷியஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு. அந்த கம்பெனிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன சம்பந்தம் என்பதைத்தான் தமிழக அரசு ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. தமிழக போலீசாருடைய கையும் அவர்களுடைய சட்டமும் தடை செய்கிறது அந்த மேல என்கொயரி பண்றதுக்கு. அதுக்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்னும் 2-3 நாள்ல வந்துடும். எனக்கு பொறுத்த மட்டும் நாளைக்கு கேபினெட் மீட்டிங் இருக்குது. தமிழ்நாடு மாநில அமைச்சரவை கூட்டம் 16ஆம் தேதி இருக்கு. அதுல சட்டசபையில பட்ஜெட் பிரசன்டேஷனுக்கு தேதி குறிக்கப்படாங்க. 29 ஜூலையோ இல்ல 3 ஆகஸ்டோ ஏதோ ஒண்ணு. தமிழக நிதிநிலை அறிவிக்கப்பட்டவுடன், சமர்ப்பிக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரும். ஒன்று, செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவாவேலு, பொன்முடி, ராஜகண்ணப்பன், அப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாம் அரெஸ்ட் பண்ணாச்சு. ரகுபதி, அதான் நம்ம அத பேர் தான் இவரெல்லாம் ஒரு 5-6 பேரை ரிசல் அடிச்சு விட்டுருவாரு உள்ள. இதுதான் நடக்க போகுதுங்க. அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒண்ணு. தமிழக போலீசாருக்கு சில தர்ம சங்கடங்கள் அவர்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்காத கோர்ட்டு. ஏன்னா இது
பணத்தை வாங்குறத தவிர ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒரு கான்வர்சேஷன் கிடைச்சிருக்குங்க தமிழ்நாடு போலீஸ் கிட்டக்க. போலீஸ் டெலிபோன் கான்வர்சேஷன் அததான் பேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ நீங்களும் பேசினா தமிழ்நாடு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணலாம், உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா நான் சொல்றேன் இந்த ராபின்சன் கிட்ட, ராபின்சன் ஒரு 40 மாத்திருப்பா, அப்பதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வருது, பிடிச்சிட்டான். ஓகே, அந்த கணக்கில் வராத அந்த 60 லட்சம் ரூபாய் தொகை வந்து எந்த எம்எல்ஏக்கு கொடுக்கப்பட்டது, யார் பரிமாறினா, அந்த ஒரு கேள்வியெல்லாம் கூட நமக்கு வருது சார். அப்போ எம்எல்ஏ யாரோ முன்தொகை வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அது இளையராஜாவா இல்லை சமீபத்தில் இப்போ பேரம் பேசியிருக்கக்கூடிய இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ 3வது நபர் ஆபடி போகிறாங்க நாளைக்கு. இப்போ 2 நபருக்கு 3 ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் படிப்படியா ஒசத்துறாங்க தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்று கேட்டால், இது ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கினார் செந்தில் பாலாஜி என்பதை நிரூபிக்க இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் பணம் வாங்கணும் ஒரு ஆடியோ இருக்குது அவங்க கையில. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆடியோக்கு ரெலவெண்டா பேங்க்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னா அது ஈடிக்கு தான் பண்ண முடியும், இது யாராவது பண்ண முடியாது. பிடி என்போர்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 2வது எம்எல்ஏ தான் அவங்க கொடுத்தாங்களா வாங்கினாங்களா அதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தல. அதை தவிர இந்த 2 தமிழ் வெற்றி கழக எம்எல்ஏக்களும் என்னைக்கு இந்த பேரம் நடந்ததோ அன்றே சில முக்கிய முதலமைச்சருக்கு நெருங்கிய மந்திரிகளும் தெரிவித்து விட்டார்கள் என்ற செய்தியும் எனக்கு கிடைத்தது. ஓகே, செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். நான் எங்கேயும் போய் ஓடி ஒளியில, எஃப்ஐஆர்ல என் பேர் இல்லாத போது நான் ஏன் வந்து கோர்ட்ல ஆஜராகணும், நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும்ன்ற ஒரு கேள்வியை நேற்று கேட்டிருக்காரு. தமிழ்நாடு போலீஸுடைய சட்டங்க, நீங்க ஒன்னொருத்துக்கு நீ ஆஜராக வேண்டாங்கிறதெல்லாம் கோர்ட் நிர்ணயிக்கிறதை தவிர அந்த ஸ்டேஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போர்ட் தட் பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியும், அதிகாரம் இருக்குது. ஒரு அழுத்தமான கருத்தா இருக்கு. ஏன்னா விஜய் ஓடி ஓடி ஓடிறாரு, அது வேட்டைக்காரன் சட்டசபையில சொன்ன நடுங்குது படுங்குது எல்லாம் சொன்னாரு அவரு. அதனால சட்டசபையில சொன்னதுதான் கரூர்ல ரிப்பீட் பண்ணிருக்காரு வேட்டைக்காரங்கிறது. அதனால ஓடி ஓடியான்னு வேலுக்கு சொன்னாரு, நாட் ஃபார் செந்தில் பாலாஜி. அவர் செந்தில் பாலாஜி மனசுல குறிப்பிட்ட அவர் தெரியல. இவரு போலீஸ் ஸ்டேஷன் போகாத இருப்பது சட்டத்திற்கு விரோதம் என்று தான் தமிழக சட்டம் போலீசார்கள் நீதிமன்றத்தை அணுகுவார்கள். ஏன்னா இருந்து ஒரு பேட் பிரசிடென்ட் செட்டப் பண்ணிட்டான்னு வச்சுங்க, நாளைக்கு என் மேல ஒரு எஃப்ஐஆர் இருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், செந்தில் பாலாஜி கேஸ் காமிப்பேன். அவருக்கு எப்படி அனுபவிச்சீங்க, என்ன கூப்பிடுறீங்க, எந்த சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு கேன் கோ டு கோர்ட் இல்லைங்களா சார்? ஐபிஎஸ் அருணை வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்காங்க. இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் ஐபிஎஸ் அருணை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியமிச்சாங்க. 1 மாத 2 மாத காலகட்டத்தில் இந்த மாற்றம் ஏன் என்ற ஒரு கேள்வி வருது சார். அரசியல் ரீதியாக முதலமைச்சருக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க, அருணுக்கு வேண்டப்பட்டவர். இப்பொழுது அந்த அமைச்சர் மீதே முதலமைச்சர் சந்தேகப்படுகிறார் என்ற கேள்வியும் நான் கேள்விப்படுகிறேன். அதை தவிர இது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்லான பண்ணாங்க. திமுக அவர் வந்து முள்ளால் எடுக்கணும்னு நினைச்சாரு சீஃப் மினிஸ்டர், நடக்கல அது சார். அருண் எல்லாருமே கேஸ் போட்டாரு சார், நியாயமா நடந்துக்கினாரு சார். எல்லாம் உண்மைதான். பட் முதல்ல எந்த ஆபீசரும் எந்த போஸ்டுக்கும் நம்பிக்கை வேண்டும். அந்த முதலமைச்சருக்கு, காவல்துறை அமைச்சருக்கு நம்பிக்கை இழந்துட்டாரு, அதனால எடுத்துட்டாரு. அவ்வளவு. அது யாருக்கும் எந்த கோர்ட்லயும் போய் கேஸ் போட முடியாது. நீங்க இல்ல திமுக அமைச்சர்களை குறி வைக்கிறான்றதுக்காக தான் எடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இன்னும் புது அமைச்சர் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு, அதையும் எடுத்துக்கூடாது. நீங்க புது மகேஸ்வரி மூலமாக சில முக்கிய தலைவர்களை எல்லாம் அதிமுக எடுக்க கூடாது, கம்யூனிஸ்ட்ல இருந்து பாஜக இருந்து காங்கிரஸ்ல இருந்து எடுக்க யாருக்கு என்ன அப்படி இருக்கலாம் இல்ல, 2 சைடு இருக்கலாம் இல்ல. அருள் எடுத்தது முதலமைச்சருடைய கான்பிடன்ஸ் இல்ல, இழந்து விட்டார், நம்பிக்கையை இழந்து விட்டார், அந்த தான் எடுத்தாங்க. ஓகே, எடுத்த அடுத்த நாளே அவர் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்கு. அவனுக்கு இன்கம் டாக்ஸ் லெட்டர் வந்ததுனால எடுத்துக்கலாம் இல்லையா? அது உனக்கு நீங்க இப்படி தோசை எப்படி திருப்பி போடுங்க. ஓகே, தோசை எப்படி பார்த்து எப்படி திருப்பி போடுங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் நாலேஜுக்கு போயிருக்குது, இவர் லஞ்சம் வாங்கினார்னு உடனே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்துட்டு போனீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்காது. டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு சரியா போச்சு. இது விஜய் செய்த தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படி ஜோஷிக்காரனை அட்வைசரா போட்டுட்டு கேன்சல் பண்ணாரோ
அதே தர்ம சங்கடம் இதற்கு வந்து விட்டதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். இதனால ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் கெட்ட பேர் வரலைங்களா தம்பி? ஓகே, இல்ல திருமாவளவன் வந்து அழுத்தம் கொடுத்திருந்தாரு, அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடணுன்ற அழுத்தம் கொடுத்திருந்தாரு, அதனால தான் போட்டிருந்தாங்க. இப்ப திருமாவளவன் கூட்டணியிலிருந்து விலகிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு, அந்த ஆதரவு நிலைப்பாடுல இருந்து மாறுற ஒரு பேச்சுக்கள் இருக்கு. அதனால திருமாவளவனுக்கு பதில் சொல்லும் வகையில அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து மாத்தினாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது. அவ்வளவு டீப்பா இப்படிதான் மூக்கையும் தொடுவனே. திருமாவளவன் தூக்கி பாமக 4 பேர் சேர்த்து அரசியல் ரீதியா அவ்வளவு சௌகரியமா போயிடுச்சு தம்பி. ஓகே, நீ 2 போச்சு 4 உள்ள வருது, 2 எக்ஸ்ட்ரா தானே. நானே உந்தானத்து இந்த ஷர்ட் வாங்கினேன், இது வந்து பை 1 get 1 ஃப்ரீ. நீ தாவேக்கு நம்ம விடுதலை சிறுத்தையில எடுத்து போட்டீங்கன்னா பை 1 get 2 ஃப்ரீ. சார், அதே போல விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஆஜராகி இருக்காரு ஏவா வேலு. என்ன செய்ய போகிறது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்? ஆஜராகி இருக்காரு. சட்டசபை கூடுவதற்கு முன்னதாக பல நாட்களில் இது மாதிரியான திசை திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு ஏவா வேலு, நாளைக்கு செந்தில் பாலாஜி, நாளைக்கு ராஜகண்ணப்பன், ஒவ்வொரு நாளும் பில்டப் பண்ணும், பில்டப் கொடுப்பாங்க. ஏவா வேலு சொல்லியிருக்கேன், நான் போய் அப்பீராரேன்னுட்டு. ஒண்ணு ராபின்சன், வள்ளுவம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது, 4 நாள் நீங்க கோர்ட்டு ஏறி இறங்கி முட்டி தீர்ந்து போடுங்க. வக்கீலுக்கு சரி, இதுவும் சரி. இதுதான் அரசாங்கத்துக்கிட்ட மோதக்கூடாது என்பது. நீ திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தாவேக்காவா, எதுவா இருந்தாலும் சரி, கேஸ் பார்த்தா சுற்றி அடிங்க. அதுல ஏவாவேலுக்கு அரசியல் செய்வாரா அல்லது இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாரா? நான் கேள்விப்படுகிறேன் 19ஆம் தேதி காலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் லண்டனில் இருந்து வருகிறார். அன்று எம்பி கூட்டத்தையும் எம்எல்ஏ கூட்டத்துல கூட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 பேர் அரெஸ்ட் பண்ணணும்னு விஜய் பாக்குறாரு. சிம்பிள் ஆஸ் தட். அந்த கூட்டத்துல ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஆளுங்க இல்லைன்னு வச்சுங்க, அந்த உங்களுடைய தாக்கத்தையும் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பையும் யார்கிட்ட சொல்லுவீங்க நீங்க? ஒருவேளை அவங்க அரெஸ்ட் பண்றது பாக்குறாங்களான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூலமாக விஜயுடன் சில திமுக முன்னாள் அமைச்சர்கள் இன்னமும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவுண்டர் ஹாட் ட்ரேடிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்களே போய் சரணகதி என்ன விட்டுருக்கா தம்பி அப்படின்னு. அதிமுக என்ட்ரி போக இப்ப திமுக என்ட்ரி வர ஆரம்பிச்சிடும் தமிழ் வெற்றி கழகத்துக்கு உள்ள. இதுதானே அரசியல், இது ஒண்ணு புதுசு இல்லைங்களே. மோடி செஞ்சாரு, அமித்ஷா செஞ்சாரு, ராகுல் காந்தி செஞ்சாரு, இந்திரா காந்தி செஞ்சாங்க, மொரார்ஜி தேசாய் செஞ்சாரு, அடல் பிஹாரி வாஜ்பாய் செஞ்சாரு. எல்லாம் நம்ம நேரம் பார்த்ததுனால நான் சொல்றேன். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி விஜய் இஸ் எம்எல்ஏ தீஃப்னு சொல்றாரா சார்? இருக்கட்டும், அவன் சொல்றேன், அவருக்கு உரிமைக்கு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு தன்னுடைய மகனை நிறுத்த வேண்டும் என்று இருப்பதனால் இப்ப பாஜகவோட ஒட்டி இருக்கிறதுக்கு காரணம் அதுதானுங்க. பாஜக வெளில வரலையே, அன்புமணி ராமதாஸ் கூட வரலையே. அவங்க தமிழ் வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், நாங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்று. அப்பதான் தமிழ் வெற்றி கழகத்துக்கு கூடுவாங்க. அதை தவிர இப்ப ராஜ்யசபால எம்பியா இருக்காரு, ஒரு எம்பி ஓட்டு அவங்களுக்கு தேவை. யாருக்கு? பாஜகவிற்கு. இப்ப ஒன்னும் மத்திய சபை ஒன்னும் விஸ்தரிக்கப்படவில்லை. அது விஸ்தரிக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? நிறைய இருக்குதுங்க, சொத்து நிறைய இருக்குங்க. ஓகே சார், அதிமுகவோட இன்னொரு எம்எல்ஏ லீமா ரோஸ் நேற்று செங்கோட்டையனை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிருக்காங்க. இதோட பின்னணி என்னவா இருக்க போது? லீமா ரோஸ் பின்னாடி ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. நானும் அதை கேள்விப்பட்டேன். தங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மொத்தம் 20 அசெம்பிளி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருக்கிறது. ஒரு மினி தமிழ்நாடு எலெக்ஷன் மாதிரி ஆயிடும். அங்க தர்மபுரியில 2, திருநெல்வேலியில 1, செங்கல்பட்டுல 1, வேலூர்ல 1, அப்படி போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன். சட்டசபை தேர்தலுக்கு அடுத்ததாக நகராட்சி தேர்தலுக்கு முன்னதாக செப்டம்பர் மாதம் இந்த தேர்தல் நடக்குமே ஆனால் விஜய் அவர்கள் செப்டம்பருக்கு அடுத்ததாக அக்டோபர் நவம்பரில் தன்னுடைய ஆட்சி தாவேக்காவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் தேவைப்பட்ட பலாண்டுவாங்க. அதனாலதான் இன்னும் அவர் இண்டி கூட்டணியில சேரா இருக்காரு. விடுதலை சிறுத்தையே போன்னுடுவாரு, கம்யூனிஸ்ட் போன்னுடுவாரு. இன்னைக்கு போய் கம்யூனிஸ்ட் சண்முகம் சீஃப் மினிஸ்டர் பார்த்திருக்காரு. அங்க கோவில் நடத்த பத்தி பண்ணாதீங்க,
பழனி கோவில் பத்தி இது பண்ணாங்க சொல்லியிருக்காரு. அதை நான் படிச்சேன், கேட்டேன், பார்த்தேன் வேற. ஆக இந்த கம்யூனிஸ்ட் பாசங்க இருக்கிற மட்டும் இவருக்கு வயிற்றுல அந்த பிள்ளை பூச்சி காய்ச்சின மாதிரி விஜய்க்கு உடஞ்சிட்டே இருப்பாங்க. இப்படி அதை எடுத்து விட்டுருவாரு. அவர் செப்டம்பர்ல பண்ண போறாரு. அதுக்காக தான் இப்போ அந்த லீமா ரோஸ் வந்து செங்கோட்டையை பார்த்துட்டு காரணம் 5 இல்ல 6 எம்எல்ஏ சேர போறாங்க. எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வந்து 20 வந்து பார்த்துருக்கேன். நான் எதிர்பார்க்க ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டிய போன வாட்டி நான் கூட சொன்னேன். அவங்களும் சிஎம் சிஎம் ஸ்டாலின் வந்த அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு ரிசைன் பண்ண போறாங்க. அவரும் சரின்னு அவர் சிஎம் சிஎம் ஸ்டாலினும் உங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்தா நீங்க போயிட்டு வாங்க, உங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாம் கேட்டீங்கன்னா 20-25 வந்து பார்த்துட்டே இருங்க நீங்க. ஓகே சார். ஆனா திமுக வந்து புதுசா இன்னொரு ஒரு கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல பேசுறப்போ, பனையூர்ல பேசுறப்போ ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. விஜய் சைட்ல இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அதனால நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னது குதிரை பேரம் சொல்லிட்டு ஆதாரத்தோடு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆளுநர் எல்லா ஆதாரங்களையும் வாங்கி வச்சுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்க போறாரு? அவர் முடிவு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவர் முடிவு எடுக்க முடியாது. மத்திய சட்ட அமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ, மத்திய உள்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ அது அரசியல் ரீதியாக முடிவு எடுப்பார். அதனாலதான் கேஸ் பண்ணி இன்னும் செந்தில் பாலாஜிக்கு அப்ரூவல் கொடுக்கலீங்களா தம்பி? 4 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்குது செந்தில் பாலாஜி மேல். அது ஒண்ணுதான் கவர்னர்கிட்ட போயிருக்காங்க. இவர் ஆர்.என். ரவி மாதிரி தூக்குறாரு, அதை போட்டு தலைகாணி மேல வச்சுட்டு படுத்துட்டாரு அவரு கவர்னர். இதுதான். ஓகே சார். பழனி கோயில்ல வந்து 100 ஏக்கரா நிலத்தை வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கா பதிவு செஞ்சு இன்னைக்கு நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு அந்த பத்திரப்பதிவு செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. அதுல வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு தொடர்புடைய அல்லது உறவினருக்கு அந்த இடத்த வந்து கொடுத்திருக்கிறதாக ஒரு பெரிய தகவல், பரபரப்பான தகவலும் வெளியாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? ஊழலை பற்றி கண்டிப்பாக எதிர்கட்சிகள் அவர்களுடைய டியூட்டியை செய்வாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீது புகார் சொல்லுவது உண்மை. எனினும் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த ஊழல் புகார் வந்ததனால் முதலமைச்சர் கண்டிப்பாக இது மேல ஆக்ஷன் எடுப்பாரு. ஒண்ணு, தமிழ் வெற்றி கழகத்திற்கு இது ஒரு கரும்புள்ளியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை தவிர இப்பொழுது நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழக பாஜகவுடைய ஊடகத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல விஜய் படத்துக்கு பின்னாடில இருந்து ஒரு 50,000 வாங்குற மாதிரி. அதெல்லாம் எடுக்கணும் இல்ல, சீஃப் மினிஸ்டர் ஆக்ஷன் எடுக்கணும் இல்ல. ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள். பாஜக, அதிமுக, திமுக மூன்றுமே ஒரு லைன்ல வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. சார், அமைச்சர் ரமேஷ் கூட சொல்றாரு எங்க மேல வந்து ஊழல் கரையை பூச பாக்குறாங்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அது அவரு அதை நிரூபிக்கணும் இல்லைங்களா? என்னதான் பண்ணாலும் சம்திங் அவர் பண்ணிட்டாதான் வந்து புகையில்லாத நெருப்பு வராதுக்குள்ள. அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய அமர்வில் அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க வேற, அதையும் பாத்துருங்க. ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமா ஃபேசி இருக்குதுன்னு தானே தெரியுதுங்க. ஓகே சார். லண்டன்ல இன்பநிதி வந்து ஒரு புதிய டிகிரி வாங்கியிருக்காரு. அந்த டிகிரி அந்த வாங்கின நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய மனைவியும் போயிட்டு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் மருமகன் அது என்ன பேரெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நல்லதுதான். அது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் தமிழக அரசியலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று போயிருக்கிறாகவும் பார்க்கலாம். அவருடைய ஹெல்த் செக்கப்பும் பண்ணினாங்கன்னு கேள்விப்படுறேன். இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு மாபெரும் திருப்பம் இல்லையா? ஒரு லண்டன்ல போய் பையன் படிச்சுட்டு வரான் தம்பி, அதாவது பேரன், அதுக்கு ஒரு வெற்றி விழா. ஆனா அது கூடவே ஒரு ஸ்பானிஷ் கேர்ளோட கட்டி பிடிக்காமலாம் ஒரு போட்டோ வந்துது. அது பாத்தீங்களோ சார்? பழசு சார், அதெல்லாம் எது பழச புதுசா எதுக்கு காட்டிடணும்? அதெல்லாம் வச்சு அது கூட கான்ட்ரவர்சி வந்தது. எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, ஒண்ணு இன்ப நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு துன்ப நிகழ்ச்சி கூட வந்து இந்த சோசியல் மீடியானால. நான் வந்து ராபின்சன் 1967 இருந்து பத்திரிகை தொழில இருக்கேன். ஓகே. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுக ஆட்சிக்கு காங்கிரஸ் ஒழிஞ்சத்துல இருந்து. ஓகே ஓகே சார். எத்தனையோ இது மாதிரி பாடுற தரமா நரசிம்மஷ் எத்தனையோ பார்த்தாச்சு. ஒரு எப்பவுமே ஒரு சோக செய்தி வந்ததுன்னா ஒரு இன்ப செய்தி வந்துடும். ஆனா இந்த சோசியல் மீடியா வந்துட்டு அப்புறம் பாருங்க, என் கழுத்தை அறுத்து விட்டாங்க தம்பி. ஏதோ ஒண்ணு போடுறாங்க, பழசெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏதோ ஒண்ணு பழசெல்லாம் எடுத்து போட்டுட்டு குழப்பி விட்டுறாங்க. ஆக மொத்தம் இந்த சோசியல் மீடியா வந்த அப்புறம் நான் வந்து
பத்திரிகை தொழில் படித்து நிருபராவதற்கு முன்னதாக சென்னையில் உள்ள ஜிஹெச்சினும் கார்பரேஷன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த சவன் பெட்டிகளை எல்லாம் நான் எண்ணியிருக்கேன். ஒரு குரூமானது அப்படிதான். எனக்கு சட்டசபைக்கு போயிருக்கேன், பாராளுமன்றத்துக்கு போனேன். பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் சோமநாத் சாட்டர்ஜி, ஓம் பிர்லா, சுஷ்மிதா அவங்க எல்லாம் இருக்கும்போது, பெண் சுமித்ரா மகாஜன் இருக்கும்போது என்னை நாடாளுமன்றத்தினுடைய பத்திரிகை ஒரு ஆலோசகராக, பத்திரிகையினுடைய குழு இருக்குது, பிரஸ் அட்வைசரி கமிட்டி, அது நான் சேர்மனா இருந்திருக்கேன். இவங்க பதிவு வந்துட்டா கூடங்க பிரிண்ட், வெப்சைட், யூடியூப், டெலிவிஷன், மோஜோன்னா மொபைல் ஜேர்னலிசம், இந்த 5 என்னுடைய தலைமுறை பார்த்தது. பத்திரிகை என்பது இல்லாத போயிடுச்சு. ஆக மொத்தம் கமிங் டு தி பாயிண்ட், சோசியல் மீடியா வந்ததுனால இன்ப செய்திகள் வருகிறது கூட நீ பழைய செஞ்சு அதுக்காக சொன்னேன். அந்த இன்ப நிதி வந்து ஒரு பொண்ணு கட்டிக்கிற மாதிரி இருக்குது, அது பழைய போட்டோ தான் இருக்குது. யாரு இப்ப போட்டு குழப்பறான் பாருங்க. சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு எப்பொழுது கோபம் வருகிறதோ அப்போது தாவேகா ஆட்சி கலையும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அவருக்கு தமாஷா சொல்லியிருக்காருங்க. அது ஒன்றும் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எடப்பாடி பழனிசாமி கோவம் வராதுங்கிறத காமிக்கிறது இல்லையா, அது ஒண்ணு இருக்கு இல்லையா. அவர் சொல்லிட்டாரு கூட கூட. அது கூட நம்ம மிதுன் தான் வரணுங்கிறது அதே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு. நான் பார்த்தேன், நான் செந்தில் பாலாஜியினுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தேன். சாரி ராஜேந்திர பாலாஜி. இந்த பாலாஜின்னு பேர் வந்து குழம்பிடுது. ராஜேந்திர பாலாஜி தமாஷா பேசக்கூடியவர், மந்திரியாக இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதாவுடன் பணிபுரிந்தவர். அவருக்கு சீனியர் அரசியல்வாதி. 4 தரம் தோத்தவுடன் 4 தரம் ஜெயிச்சிருக்காரு. அவர் கிண்டலா சொல்லியிருக்காரு, யானை என்னது காடு மிரண்டால் என்னதுன்னு சொல்லு, புலி போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழமொழி சொல்லியிருக்காரு. அவர் தான் சாது மிரண்டால் காடு போகாதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. தவிர ஒரு நகைச்சுவையா தான் போட்டிருக்காரு. ஏன்னா அது அவர் கோபத்தை வர வைக்கிறாங்க, நம்ம ஏத்துக்கலாம்ல. ஓகே சார், டெல்லியில இருந்து பிரத்யேக தகவல் ஏதாவது இருக்கா சார்? அதான் ஆரம்பிக்க, அதுதான் உங்க முடிச்ச உங்களுடைய ஃப்ளோவை கட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தமிழக காங்கிரசுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பிக்கு. ராஜ்யசபாவில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய 8 எம்பிக்கள் ஏதாவது பேச ஆரம்பித்தால் தமிழக காங்கிரஸ் மீது ஒரு புகார்களை வைத்தார்களே. ஆனால் இந்த கவர்னர் விஷயம் சொன்னீங்க பாருங்க, கவர்னர் இன்ஆக்ஷனா இருக்காருன்னு, ஆக்டிவா இல்லைன்னுட்டு, அதை நாடாளுமன்றத்தில் 2 சபையிலும் திமுக எழுப்ப இருக்கிறது. தமிழ் வெற்றி கழகத்திற்கு எம்பிக்கள் இல்லை. அதற்கு பதிலாக திருமாவளவன் என்ன சொல்வாரோ சொல்ல மாட்டாரோ தெரியாது. இந்த புது சூழ்நிலையில வைகோ தான் பேச மாட்டாரு. திமுக மீது காங்கிரஸ் புகார் செய்ததானால், காங்கிரஸ் மீது திமுக புகார் செய்யுமானால் பாராளுமன்றத்தில் ரகளை நடக்கும். 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட திமுக 6 கனிமொழி, 16 உதயநிதி என்று பிரிந்து விட்டது. இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் திமுக திட்டு போறாங்க. நிறைய சொல்ல போறாங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு. திமுக அவங்களுக்கு உசுப்பேத்துவாங்க, ப்ரொவோக் பண்ணுவாங்க. அந்த பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஆளுநர் ஏன் மௌனம் சாதிக்கிறார், அமித்ஷா பதில் சொல்லு என்று பதாகைகளை எடுத்து வர இருக்கிறார்கள். 20ஆம் தேதி தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க இருக்கிறது. சட்டசபை கூடுவதோ இல்லையோ நாடாளுமன்றத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதுக்கு பதில் சொல்ல முடியாத டிவிக்கு கஷ்டப்படுறாங்க. காங்கிரஸ் பதில் சொல்லாது. ஆனா பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய 3 முக்கிய பணிகளில் நாடாளுமன்றத்தில் பேசுவதை தவிர அண்டை மாநிலங்களான காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடன் பேசிக்கொண்டு தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு கர்நாடகா, தமிழ்நாடு தெலுங்கானா, இந்த 3ல் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நீர் வாசன பகுதியோ அல்லது சட்டத்திலோ அல்லது இன்டர் ஸ்டேட் பஸ் டிரான்ஸ்போர்ட் பத்தியோ ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு உன்னத இருக்கக்கூடிய ஒரு சண்டை சத்திரவெல்லாம் தீர்வு ஆனதற்காக பிரவீன் சக்கரவர்த்தி வச்சிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, 2 தமிழ்நாடு காங்கிரஸ் மந்திரி இருக்காங்களா, என்ன பண்றாங்க? அவங்களாம் விஜய் பேச மாட்டாங்களே.
இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவாரா? ராகுல் காந்திக்கு என்னங்க இந்த அவ்வளவு கொழுப்பு பிரவீன் சக்கரவர்த்தி வைக்கிறதுக்கு? காரணம் என்ன என்று கேட்டால், பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாகத்தான் விஜய் அவர்களை ராகுல் காந்தி தொடர்பு இருக்கிறார். தமிழக காங்கிரஸ்காரர்களை அவர் மதிப்பது கிடையாது ராகுல் காந்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஸ்டாலின் சொன்னாரு ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில இருக்குது, பாஜக இருக்குது. இப்ப ரிமோட் கண்ட்ரோல் ராகுல் காந்தி வச்சிருக்காரு தமிழ் வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு. பாஜக பயமுறுத்தினாங்க. இப்ப காங்கிரஸ் உள்ள வந்துருச்சுங்களே. ஏங்க இப்போ தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக கவர்னர் ஆட்சி வரக்கூடாது நாங்க போய் சப்போர்ட் பண்ணோங்கிறாங்க. இப்ப கவர்னர் ஆட்சி ராகுல் காந்தி ஆட்சி தான் நடக்குது. சோ அதுதான் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பரபரப்பு. தவிர பல கட்சிகள் உடைந்து விட்டது. இன்று காலை மம்தா பானர்ஜிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மதன் மித்ரா என்று சொல்லக்கூடிய சீனியர் மோஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், அவர் அந்த மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து விலகிவிட்டார், பாஜகவை சேர இருக்கிறார். அதே மாதிரி சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே கனிமொழிக்கு மிக மிக நெருங்க ஆப்த நண்பி. அவங்க இன்னைக்கு சொல்லிட்டாங்க டிஎம்கே மே ஆல்சோ வோட் ஃபார் டீலிமிட்டேஷன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மும்பைல நிருபர் கூட்டத்துல. ஆக மொத்தம் அகில இந்திய அளவில் கூட தமிழ் வெற்றி கழகமும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி ஒரு பேச்சு பொருளாகிவிட்டது என்பதைத்தான் வள்ளுவம் நேயர்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன். இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வந்து ஆதரவா திமுக வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க. எஸ் எஸ். அப்போ ஒரு புது பிரச்சனை வருதுங்க. அது வள்ளுவ நேயர்களுக்கு நான் ஒரு நூதனமான செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இது வந்து புட் ஃபார் த்ராட், உங்களுடைய மூளைக்கு ஒரு வேலை. 854 தொகுதி வரப்போகுதுங்க 2029 தொகுதி தேர்தல்ல. தமிழ்நாட்டுல 60 தொகுதி வரப்போகுதுங்க, 60. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட. இது நரேந்திர மோடி ஏன் செய்கிறார்? அந்த பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டினார் 1000 பேர் உட்கார்றதுக்காக. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டு பண்ணாரு. பாராளுமன்றத்தை கட்டி 3 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த பில்ல கொண்டுறாரு. இப்போ 543 தொகுதியிலேயே காங்கிரஸ் முக்குது 100 கூட வரல. இப்ப தமிழ்நாட்டுல 60 சீட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, 40க்கு 60 சீட்னு வச்சுங்க. குறைஞ்சது 35 தமிழ் வெற்றி கழகம் இன்னி தேதியில எலெக்ஷன் வச்சாலும் வச்சுங்க. 29 எப்படி இருக்குமோ தெரியாது. மீதிக்கு காங்கிரஸ் கிட்ட ஆள் இருக்காங்களா சொல்லுங்க தமிழ்நாட்டுல போட்டிடுறதுக்கு? இல்லவே இல்லை. இப்போ தமிழ்நாட்டோட சட்டமன்றமும் 234ல இருந்து 400 சொச்சமா இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப அதிமுக கிட்ட ஆள் இருக்காங்களா? மாநில கட்சிகளையும் சரி, அகில இந்திய கட்சிகளையும் சரி, மத்திய பாஜக அரசு ஒடுக்குகிறதா என்ற கேள்வியை நான் ராபின்சனிடம் விடுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுடைய நேயர்கள் இதற்கு பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஏன்னா ராகுல் காந்திக்கு டப்பா காலி வட இந்தியால. அதனால மோடி என்ன பண்றாரு, 543 உங்களுக்கு முக்கரி ஏறி 843 பண்ற, உனக்கு எங்க மெஜாரிட்டி, நான் தான் மெஜாரிட்டி வருவேன்னு காமிக்க போறாரு. யூபி இல்லைங்க 120 சீட் எம்பி ஆகுதுங்க, 600 எம்எல்ஏங்க. இன்னைக்கு தேதியில ஆல் ஓவர் இந்தியாவில கூட்டினா 6843 எம்எல்ஏ இருக்காங்க. அதுல 5000 பிஜேபி இருக்குது. காங்கிரஸ் இல்லவே மொட்டாச்சு தள்ள மொட்டாச்சு அடிச்சிட்டாங்க. இந்த ரூபத்துல பாத்தீங்கன்னா மோடி வந்து பாரத் முக்த் பாரத், காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னாரு. அமித்ஷா தமிழ்நாடு வந்து கழகங்கள் இல்லாத தமிழகம் சொன்னாங்க. இப்ப பாருங்க மாநில கட்சிகள் இல்லாத இந்தியான்னு பண்ணிட்டாங்க இந்த லோக்சபா இன்க்ரீஸ் பண்றதுனால. இது பற்றி வள்ளுவ நேயர்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல நானும் ராபின்சனும் இதை பத்தி விவாதிக்கலாம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.